Hello students, I am Raja Rajeshwari. Now let us see under exercise 2.10 third sum. Determine the region in the plane determined by the inequalities 3x plus 5y is greater than or equal to 45, x is greater than or equal to 0, y is greater than or equal to 0. இப்போ இங்க வந்து மூணு இன்இக்வாலிட்டி கொடுத்திருக்காங்க. இந்த மூணு இன்இக்வாலிட்டியும் நம்ம வந்து இதுக்கு உண்டான சொல்யூஷன் செட் வந்து we are going to represent in a plane. ஒரு பிளேன்ல நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம கிராஃப்ல ரெப்ரசன்ட் பண்றோம். ஓகே, so let us consider this inequality as an equation. So let us take it in the form of an equation. 3x plus 5y is equal to 45. இதுக்கு வந்து நம்ம முதல் கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கலாம். இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு உண்டான கிராஃப் எப்படி வரும் அப்படின்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த கோஆர்டினேட்ஸ் ஈஸியா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, if you have x is equal to 0, x 0 அப்படின்னு அசியூம் பண்ணீங்கன்னா y ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 0 plus 5y is equal to 45. So y is equal to 45 divided by 5 will give you 9. And if you have y equal to 0, y 0வா இருந்ததுன்னா நமக்கு x ஓட வேல்யூ என்ன கிடைக்கும், 3x is equal to 45. That will give you x is equal to 45 divided by 3 will give you 15. So if x is 0, y is equal to 9, and if y is 0, x is equal to 15. So coordinates கண்டுபிடிச்சிடலாம். Then in the inequality பாருங்க, x is greater than or equal to 0 represents the positive portion of y-axis. Y-axis உடைய positive portion தான் x is greater than or equal to 0, and y is greater than or equal to 0 represents the positive portion of x-axis. X-axis ஓட positive portion represent பண்ணும் இல்லையா? So that we can write. Okay, so x is greater than or equal to 0 is a positive portion of y-axis, and y is greater than or equal to 0 is a positive portion of x-axis. So x ஓட வேல்யூவும் y ஓட வேல்யூவும் greater than or equal to 0வா இருக்குன்னு சொல்றாங்க. So இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த 3x plus 5y equal to 45க்கு நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று வரைய போறோம். So let us take x and y axis and taking 1 centimeter with 3 units. இந்த ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கும் 3 யூனிட்ஸா எடுத்து 3, 6, 9, 12, 15, 18 இந்த பாசிட்டிவ் as well as நெகட்டிவ் சைடு நம்ம எழுதியிருக்கோம். And let us plot the points. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 15, 0 இல்லையா? ஸோ யூ வில் கெட் த பாயிண்ட் ஹியர், அண்ட் 0, 9 யூல் ஹாவ் த பாயிண்ட் ஹியர். இது ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த இன்இக்வாலிட்டிக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டோம். இப்போ x is greater than or equal to 0 represents இந்த பார்ட் தான் ரெப்ரசன்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ x is greater than or equal to 0 means it represents this part. இது எல்லாமே கிடைக்கும். y is greater than or equal to 0, it also represents the positive part of x-axis. ஸோ இந்த குவாட்ரண்ட்ல தான் உங்களுக்கு தேவையான எல்லா சொல்யூஷனும் நமக்கு கிடைக்க போகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டு ஃபைண்ட் which region, அதாவது இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு அப்பர் பார்ட் இல்லனா லோயர் பார்ட், அதாவது இந்த லைன் வந்து இந்த பிளேனை ரெண்டா பிரிக்குது இல்லையா? ஸோ எந்த ரீஜன்ல நமக்கு தேவையான சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபார் தட் ஐ எம் கோயிங் டு டேக் 0, ஒரு ஈஸியான ஒரு பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். 0, 0 இஸ் ஆரிஜின். ஸோ இந்த பாயிண்ட் நம்ம எடுத்து இந்த இன்இக்வாலிட்டியில சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. So 3 into 0 plus 5 into 0 is greater than or equal to 45 will give you 0 is greater than or equal to 45. So is it possible அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 is greater than or equal to 45 is false. So கண்டிப்பா இந்த கோஆர்டினேட் 0, 0 இந்த இன்இக்வாலிட்டிக்கு பொருந்தாது. அப்போ நமக்கு தேவையான சொல்யூஷன் செட் இந்த ஸ்ட்ரெயிட் லைனோடைய லோயர் பார்ட்ல இல்ல அப்பர் பார்ட்ல இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி கிராஃப் வரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்து we have to check whether that particular point lies that for that inequality. அந்த இன்இக்வாலிட்டிக்கு நீங்க எடுத்துக்கிற அந்த கோஆர்டினேட் வந்து சூட் ஆகுதா இல்லையா அப்படி செக் பண்ணணும். So you can take any coordinate. So I am taking 0, 0 and check. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன செய்யறோம், 0, 0 இந்த இன்இக்வாலிட்டியில நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். தட் வில் கிவ் யூ
3 into 0 plus 5 into 0 is greater than or equal to 45. So 0 is greater than or equal to 45 is false. So false அப்படின்னும் போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா shade the region which does not contain 0, 0 for the inequality 3x plus 5y is greater than or equal to 45. So எங்க 0, 0 இல்லையோ அந்த part, அதாவது upper part of the line நீங்க shade பண்ண போறீங்க. And that will give you the solution for it. Let us shade. So இந்த லைன் உடைய அப்பர் பார்ட் தான் நமக்கு தேவையான சொல்யூஷன் இருக்கு. ஸோ நம்ம இந்த லைனோட அப்பர் பார்ட் ஷேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஷேட் பண்ணலாம். ஸோ யூ கேன் யூஸ் a scale and pencil and shade and you can draw lines like this. பாருங்க இந்த மாதிரி ஷேட் பண்ணிக்கணும். 0, 0 எங்க இல்லை அப்படின்னு பார்த்துட்டு you can take any coordinates. நீங்கள் எடுத்து நீங்கள் எங்கே நமக்கு கிடைக்குதோ அங்கே நீங்கள் ஷேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிட்டோம். இப்போ வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு நீங்கள் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னா 0விட பெரிய இது இல்லையா. ஸோ நீங்கள் இல் ஷேட் லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம வரைவோம். எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0க்கு so this is the part where x is greater than or equal to solution lies. And the next inequality is y is greater than or equal to 0. so adukku நம்ம line draw பண்ணலாம். so y is greater than or equal to குண்டான portion நமக்கு எங்கே கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா so இங்கே கிடைக்கும் இல்லையா. ஸோ உங்களுக்கு தேவையான சொல்யூஷன் செட் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் y is greater than or equal to 0. இப்போ பாருங்கள் நம்ம ஷேடிங் பார்ட்டு நம்ம முடிச்சிட்டோம். now what is the solution set for all these three inequalities அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட், அதாவது this part you have the solution for all these three inequalities. இந்த மூணு இன்இக்வாலிட்டியும் உங்களுக்கு பொருந்துற ஒரு சொல்யூஷன் செட் இந்த பார்ட்டில் தான் இருக்கும். பாருங்கள் இங்கே தான் உங்களுக்கு எல்லா சொல்யூஷனும், அதாவது ஃபார் திஸ் இன்இக்வாலிட்டி இதனோட ஷேடிங் பார்ட், இதோட ஷேடிங் பார்ட், இதோட ஷேடிங் பார்ட் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ காமன் பார்ட் where the solution set for all these inequalities lies. So இந்த ரீஜன்ல இருக்க நீங்க எந்த கோஆர்டினேட் எடுத்து நீங்க இது பண்ணாலும் சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் you'll get the answer. Okay, so you have to write in the statement like this. இப்போ statement எழுதும்போது எப்படி எழுதணும்னா the region common to the above half three planes. ஏன்னா இங்க மூணு இது எடுத்திருக்கோம், 3 inequalities எடுத்திருக்கோம். ஸோ above half 3 planes அப்படின்னு எழுதணும். represent the solution set of the given linear inequalities. Okay ma, I hope you understand this sum students. Thank you ma.